குட் ஃப்ரைடே இது நிறைய பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிட்ருக்கோம். ஜீசஸை வந்து சிலுவையில் அரைஞ்சு மரணிச்ச நாளை நினைவு கூர்றது தான். இதுதான் ஜீசஸை வந்துட்டு சிலுவையில் அரைஞ்சு மரணிச்ச நாளுன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் அதை வந்து குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏசு பெரிய தப்பெல்லாம் பண்ணலனாலும் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அவரோட சில வழிமுறைகளை ஏற்றுக்க முடியல. ஸோ ராஜா கிட்டே போகிறாங்க, அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அவரும் கூப்பிட்டு என்னென்னலாம் கேட்குறப்போ அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னாலும் இந்த மக்களெல்லாம் விடாமல் அவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜீசஸ் தானே, இவருக்கே இதெல்லாம் தெரியாதா? அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, எவ்வளோ மிராக்கிள் பண்ணுறாரு, இதுலேருந்து இவரே வெளியில் வர முடியாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி இது எல்லாமே நிறைவேறிச்சு. ஜீசஸ்க்கு வயசு 33. அவர் மனுஷனாக உருவாகி வந்து இந்த மாதிரியும் ஒழுக்கமாக வாழலான்னு காமிச்சு, ஆண்டவரோட ஒரே ஒரு குமாரனான இயேசுவோட விலையுயர்ந்த பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நம்ம பாவத்தை எல்லாம் மீட்டு நம்மளை ரட்சிக்க மட்டும்தான். அதனால் நம்மளை நல்வழியை படுத்தி கொண்டு போகிறதுக்கு அவர் மரிச்சனால இதை குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம்.